எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் வீட்டில் நடந்த கொடுமைகள். எம்எல்ஏ மகன் வீட்டில் நடந்த கொடுமைகள். கதறிய ஏழை மாணவி. இந்த நியூஸை நல்லா பார்த்துருப்பீங்க. அரசியல்வாதிகள் பிள்ளையானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தண்டனை மக்களே கொடுக்கணும். அந்த பொண்ணோட பெற்றோர்களும் மக்களும் இதை பார்த்துக்கிட்டு இவங்கள போல் பேட்டி கொடுக்கல. வட இந்தியாவில் ஒரு தம்பதி இதே போல் தான் செஞ்சாங்க. அவங்களுக்கு என்ன நிலமை ஆச்சுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த பொண்ணுக்கு ஒரு 12 வயசு பொண்ணு. இந்த பொண்ணை வீட்டு வேலைக்காக அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணை கையில் காலில் முகத்தில் நல்ல அடி கொடுத்து நல்ல சூடு வச்சு உடம்பு பூரா காயங்களை ஏற்படுத்தி இந்த பொண்ணை சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நேர்ந்த நடமை கொடுமையை பாருங்கள். சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசி அந்த பொண்ணை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது திமிரா பதில் சொல்லும்போது நான் செஞ்சது தான் விடுங்கன்னு சொல்லப்போ மக்களே அந்த பெண்ணை பிடிச்சி தரன்னு வெளியே வீட்டை விட்டு கரகரன்னு வெளியே இழுத்து தெருவில் போட்டு அடி கொடுக்குறத பாருங்கள். அவரை தடுக்க போன அவரை கணவரை நல்ல தருமடி கொடுத்து அடி தான் வாங்க முடியாமல் பொண்டாட்டியை விட்டுட்டு தனியாக ஓடி போயிட்டான். பின்ன அவன் பொண்டாட்டிக்கு மக்களே சேர்ந்து தகுந்த பாடம் கொடுத்தாங்க. இதே போல் தமிழ்நாட்டில் ஏன் நடக்காம நடக்குது? இது மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் கொடுத்தா தன்னால் திருந்துவாங்க. வேலைக்கு போகிற பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் என்ன ஏதுன்னு இவங்களுக்கு அப்போ தான் புரிய வரும். இவங்களுக்கும் சரி 2 பேருக்கும் சரியான தண்டனை அந்த மக்களே கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன இவங்களை என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போயிடுச்சா என்ன? இல்லைல்ல. அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது நீதி நேர்மை நியாயம் நம்ம அதிகம் பார்க்குறதுனால தான் நம்மளை ரொம்ப அடிமட்டமான இதில் ஒரு சாதாரண கேஸை போல் விசாரிச்சுட்டு அப்படியே விட்டுடுறாங்க. இப்போ பாருங்கள், தான் பொண்டாட்டி அடி வாங்கிறது பொறுக்காமல் மறுபடியும் அடி வாங்கி தான் பொண்டாட்டியை எப்படியாவது காப்பாற்றிடணுங்கிற ஒரு முனைப்போடு அந்த பொண்டாட்டியை அழைச்சிட்டு அப்புறம் மக்களும் சேர்ந்து அடி கொடுத்தாங்க. பின்னையும் தான் பொண்டாட்டியை எப்படியாவது காப்பாற்றிடணும்னு சொல்லி தான் பொண்டாட்டி அப்புறமா அழைச்சிக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போய் கதவை அடைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன் மக்களே, அதாவது நாம் என்ன தான் நீதி நேர்மைன்னு சொல்லி என்ன தான் போலீஸு கேஸுன்னு போனாலும் அவங்க பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தில் வடநாட்டு மக்கள் ரொம்ப அட்வான்டேஜ். அங்கே சாதாரண ஒருத்தர் தப்பு பண்ணால் அவங்களுக்கு நேரடியான தண்டனை அந்த மக்களே கொடுத்துருவாங்க. இதே போல் ஏன் தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது?